கோட் படம் பாத்திருக்கீங்களா? பார்த்தேன். கோட் படத்துல பாத்தீங்கன்னா விஜய் அந்த கிளைமேக்ஸ் சீனுக்கு வந்து அந்த துப்பாக்கியை வந்து சிவகார்த்திகேயனுடைய கையில கொடுத்து அது இன்டைரக்டா ஒரு சிமிலி மாதிரி காமிச்சாங்க. எப்படின்னா, என்னுடைய வெற்றிடத்தை நீங்க தான் வந்து ஃபில் பண்ண போறீங்க, அடுத்த தளபதியாக கூட நீங்க வரலான்ற மாதிரி ரசிகர்களுக்கு மேற்கோள் காமிச்சிட்டு விஜய் போனாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே சிவகார்த்திகேயனை கொண்டு வந்து பராசக்தின்னு ஒரு படம் எடுத்து இப்ப மோத போறாங்களே ரெண்டு பேரும், இது எப்படி எடுத்துக்கிறது சார்? அவர் கொடுத்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, அந்த துப்பாக்கி இப்ப விஜயை நோக்கியே திரும்பிக்கிறது. அந்த துப்பாக்கி வச்சு நான் போடுறேன், அந்த துப்பாக்கி அப்படியே விஜயை நோக்கி திரும்பிக்கிறது. இந்த சினிமாவில் தான் வரும், துப்பாக்கி வந்து டக்குன்னு அவன் கையில இருந்து பிடிங்கிட்டு ஒருத்த முதல்ல வில்லன் வந்து கையில வச்சிருப்பான். அதை பார்த்து ஹேண்ட்ஸப் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி பார்க்கும்போது அவன் அந்த வில்லனும் அந்த அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண டக்குன்னு அவன் துப்பாக்கி கையில பிடிங்கி ஹேண்ட்ஸப். நீ நானும் பார்த்து எவ்வளவு தடவை ஒரு 500 தடவை ரசிச்சிருப்போமா? 5000 படத்துல இதே சீன் வருமா? எல்லாம் முடிஞ்ச உடனே போலீஸ்கார மேல பார்த்து சுட்டுட்டு 5000 படத்துல இந்த சீனை பார்த்திருக்கோம். ஆனா ஒரு சில படத்துல 2 ஹீரோஸ் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இல்ல என்னுடைய பார்வையில யார் ஹீரோ, உங்களுடைய பார்வையில யார் ஹீரோ? சார், இங்க 2 பேருமே ஹீரோ சார், அதுதான் நான் கேட்க வந்தேன். இங்க 2 பேருமே ஹீரோ இல்லைங்க. நட்பா கொடுத்த துப்பாக்கிய அவர் எதிரா திரும்பும் பொழுது அதுதான் எங்க கேள்வி. கார்த்திகேயனுக்கும் திருசக்தி சுந்தரராமனுக்கும் 2 பேரும் ஹீரோ. திமுகவுக்கு 2 பேரும் ஹீரோவா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒருத்தர் ஹீரோ, ஒருத்தர் வில்லன். அப்ப திருப்பிட்டாங்க. இப்ப யார் வில்லன் யார் ஹீரோன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஐ திங்க் எல்லாருக்கும் புரியும் அது.